ஏன்னா போர்னு வந்த பிறகு அது எப்படி முடியும் எப்போது முடியும்னு சொல்ல முடியாது. போர் வர்ற வரைக்கும் தான் விஷயம். போர் வந்த பிறகு நான் ஏற்கனவே பல முறை சொன்னது தான், ஆனானப்பட்ட ரஷ்யா 3 வருஷமாக சண்டை போட்டுருக்கு. 3 நிமிஷத்தில் முடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை, ஆனானப்பட்ட இஸ்ரேல் சர்வ வல்லமை புரிஞ்சது 2 வருஷமாக சண்டை போட்டுருக்கு. ஸோ எதுவுமே அப்படி அந்த ஏதோ ஒரு படத்தில் சந்தானம் சொல்லுவாங்க, இப்படி போயிட்டு இப்படி வந்துடலாம் பாரு, அப்படி சமாச்சாரங்கள் கிடையாது. போர் வார் இஸ் எ வார். அதனால் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அந்த கேர்ஃபுல்னஸ் டெல்லி கவர்மெண்ட்டு இருக்குது. டெல்லி தலைநகர் டெல்லி உஷார்படுத்தப்பட்டிருக்கு. எல்லையில் போர் பதற்றத்தை ஒட்டி டெல்லியிலையும் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் உஷார்படுத்தப்பட்டிருக்குன்னு செய்திகள். டெல்லி மட்டுமல்ல, மும்பை உள்பட. நான் தான் சொன்னேன், எல்லை தானே நம்மளுக்கு, அங்கே தானே சிக்கல். போர் அப்படின்னு வந்துச்சுன்னா எங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளுடைய தகவலின்படி அவங்க மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் தாண்டி வர்ற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பு கிடையாது. அதாவது அங்கே நீங்கள் பாகிஸ்தானோட எந்த இடத்துலேருந்து வாங்க வீசினாலும் அதுக்கு ஆனால் எல்லா வாய்ப்பையும் நம்ம பார்க்கணும். ஸோ மும்பை சேவ் பண்ணி வச்சுக்கணும், டெல்லி சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம விடக்கூடாது. அப்போ நம்ம இந்த வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பு தான் நம்ம அவங்க நேரடியாக வழக்கமாக அவங்க குஜராத் வழியாக தான் வருவாங்க. அதுதான் ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. ஏன்னா குஜராத் கடல் எல்லை ஒட்டி இருக்குங்கனால. ஆனால் அவங்க இந்த பக்கம் கீழே இறங்கி மகாராஷ்டிராக்குள்ளே மும்பையில் அட்டாக் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம் 26/11. ஆமாம். ஸோ இப்படி தான் வரும், அப்படி தான் வரும், நம்ம ஒரு யூகத்துக்கு கூட. ஏன்னா நான் அறிஞ்ச வகையில் நமக்கு பெருமக்கள்லாம் சொல்லக்கூடிய இராணுவ தகவல் பெற்றலாம் சொல்லக்கூடிய வகையில் பாகிஸ்தான்கிட்ட ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் நின்று விளையாடுறதுக்கான போர் கருவிகளோ ஆயத்தங்களோ தளவாடங்களோ ஆட்களோ எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு பெரிய லஷ்கர் இ தொய்பா, அவ்வளோதான். ஒரு ஹிஜ்புல், ஆமாம், ஒரு பெரிய நாடு சொல்லுவாங்க. நான் அவங்களுடைய இராணுவத்துடைய பலத்தில், ஆமாம், பெரிய ஹிஜ்புல் முஜாஹிதீன் மாதிரி. அதாவது போவாங்க, படக்கு நடிப்பாங்க, ஓடி வந்துடுவாங்க. இந்த மாதிரியா தான் முடியுமே தவிர சஸ்டைனபிள் வாருக்கான எக்யூப்மெண்ட் அவங்கள்ட்ட கிடையாது. அமெரிக்காவிலிருந்து அவ்வளோ ராணுவ தளவாடங்கள் இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். 4 நாள் 5 நாளைக்கு மேலே சொல்ல எல்லாம் இருக்குது. நான் இப்போ கூட 2 நாளாக அவங்க ராக்கெட் விட்டு சோதனை பண்ணி பார்த்தாங்க. நான் மனசில் வச்சுருந்தேன்ப்பா, இருக்கிற ராக்கெட்டை அப்புறம் விட்டுட்டீங்கன்னா அப்புறம் தேவைப்படும் போது என்னப்பா செய்வீங்க அப்படின்னு மொத்தமாக 4 வச்சுட்டு உங்களுக்கு புரியுங்களா? உங்களுக்கு அவர்கள் அதான் உங்களுக்கு தான் 10 மடங்குன்னு நான் சொன்னேன். அவர்களுக்கு நமக்கு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கருவிகளே 10 மடங்கு. ஆனால் நமக்கு பெரிய பயிற்சி இருக்குது, நமக்கு பயங்கரமான எக்ஸ்பர்டைஸ் இருக்குது. அவங்களுக்குலாம் அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? அவங்களுக்கு சைனாவுடைய உதவியை தவிர, ஹெல்ப்பை தவிர அவங்களுக்கு பயிற்சி கிடையாது. ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.